of these provinces. Don't touch this border. I am the king of these provinces. Don't touch my border. Don't take the groceries of my area. Don't take spices of my area. இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது வந்து அவங்களுக்கு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. ஸோ தே கேப்சர் ஆர் கண்ட்ரி. நம்ம கண்ட்ரி ஃபுல்லாவே பிடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் கண்ட்ரியை ஆக்குபை பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் இவெண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிரேட் வெள்ளூர் மூட்னி. நம்ம வெள்ளூர் மாவட்டத்துல தான் முதல்ல சிப்பாய் கழகம்னு சொல்லி ஆரம்பிச்சது. அதாவது இந்த ட்ரெஸ் தான் போடணும், முஸ்லிம்ஸ் வந்து பியர்ட்ஸ் வைக்கக்கூடாது, இந்துஸ் வந்து ஸ்பிரிச்சுவல் நாமம் அந்த மாதிரி போடக்கூடாது, ஸ்டட்ஸ் இயரிங்ஸ் எதுவும் போடக்கூடாது, ஆர்னமெண்ட்ஸ் எதுவும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சிப்பாய்கள் அதாவது சோல்ஜர்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரிக்டா ஆர்டர் பண்ணது தான் ஃபர்ஸ்ட் வெள்ளூர் மியூட்னி. வெள்ளூர் கழகம் சிப்பாய் கழகத்தோட முக்கியமான காரணம். அதை வந்து இப்போ பர்ஃபார்ம் பண்ண போறாங்க நம்ம குழந்தைங்க. கம் சில்ட்ரன். Hey soldiers, listen here. Hereafter you should wear the Frankie topi. You should not wear the spotting of cat marks on foreheads. You mustn't wear any earrings or ornaments. You should shave the beard and train the mustache even if Muslim. We will restore the kingdom of Mysore to the sons of Tipu Sultan. You should bow to all our rules and regulations. Okay? No, we won't accept this rule. This revolt was the first aggression against the British government. We want freedom from the British colony. Thank you. லாஸ்ட் நிக்க வச்சுக்கலாம் சார். ப்ளே கண்டினியூ ஆகுது. முடிச்சா? வெள்ளூர் மியூட்னி they completed. போட்டோ எடுத்துருங்க. நெக்ஸ்ட் சுதேஷி மூமெண்ட். நெக்ஸ்ட் இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா சுதேஷி மூமெண்ட். அதாவது பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். பெங்கால வந்து ஈஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சாங்க. முஸ்லிம்ஸ் அதிகமா இருக்கிறத ஈஸ்ட் பெங்கால்னும், ஹிந்துஸ் அதிகமா இருக்கிறத வெஸ்ட் பெங்கால்னு சொல்லி பெங்கால ரெண்டு பிரிவா பிரிச்சாங்க. இதனால முஸ்லிம்ஸ்க்குள்ள ஒற்றுமை குறையணும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் எய்மா இருந்தது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அவங்க போட்ட ரூல்ஸ் அது எல்லாமே ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம குழந்தைங்க பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. What happened, Lord? You're looking sad. I'm worrying about Indian slavery. Indians have more patriotism nowadays. We have to reduce it. How can we do this? Wait, I'm thinking about this. Yes, I got it. We have to divide the Bengal into two parts. Eastern part contain more Muslims, so it is East Bengal. West part has more Hindus, so it is West Bengal. It will destroy the unity of Hindus and Muslims. Very good idea. You give orders, sir. I will fulfill your dream. We divided Bengal. This side is East Bengal, that side is West Bengal. Don't share anything among yourselves. No, we can't accept this. This over here is spoiling our unity. Hereafter, we won't use a cloth. We use only cotton cloths. Thus, we won't use any good. Make a bonfire. Throw the British cloth in bonfire. Throw all British goods. Necklace the British good. Necklace the British good. Necklace the British good. Long live Indo-Muslim unity. Give instruction in Tamil. So வங்காள தேசத்தை ரெண்டா பிரிச்சு வெஸ்ட் பெங்கால ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அங்க இருந்து அதுக்காக அங்கேயே எல்லாமே ஆங்கிலேயர்களுடைய திங்ஸ் கிளாத் எல்லாமே நெருப்புல போட்டு
எரிச்சது தான் இப்போ நீங்க பாத்தீங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை பத்தி நம்ம குழந்தைங்க இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. இது பாத்தீங்கன்னா ரவுலட் ஆக்ட்னு சொல்லி நம்ம இந்தியர்களை அடக்கிறதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா யாருமே வந்து சுதந்திரமா செயல்படக்கூடாது, எந்த ஒரு ப்ரொடெஸ்டிங் அதாவது போராட்டம் அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணா இல்ல இந்த மாதிரி ஃப்ரீடம் ஃபைட்டிங் ஈவெண்ட்ஸ் எதுல பார்ட்டிசிபேட் பண்ணாலும் உடனடியா வந்து அரெஸ்ட் பண்ணும். அந்த மாதிரி அரெஸ்ட் பண்றவங்களுக்கு எந்த ஒரு காரணமோ அவங்களுக்கு எந்த ஒரு முன்னெச்சரிக்கையான வாரண்ட் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எந்த ஒரு இன்டிமேஷனும் கிடையாது. அவங்க ஜஸ்ட் லைக் தட் வந்து அரெஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய கடுமையான விதிகள் கொண்டு வந்தாங்க. அதை அப்போஸ் பண்றதுக்கு மிக அமைதியான முறையில எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக தான் ஜாலியன் வாலாபாக் அப்படின்னு சொல்லி ஒரு பூங்கா, பாக்னாவே வந்து ஒரு பூங்கால அம்ரித்சர்ல கேதர் ஆகுறாங்க. இது அமைதியா பண்ற இந்த போராட்டத்தை வந்து அன்னைக்கு ஊரடங்கு உத்தரவு இருக்கு, நீங்க ஏன் இந்த மாதிரி கேதர் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரல் டயரான்னு சொல்றவரை எல்லாருமே இருந்த கேதர் ஆன எல்லாரையும் சுட்டு கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிடுறாரு. நியர்லி 1500 இந்தியன்ஸ் வந்து அந்த மேசக்கர் படுகொலையில இறந்துட்டாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு படுகொலையா இந்தியாவுக்கு இருந்ததுனால அதுக்கப்புறம் தான் ஃப்ரீடம் வாங்கியே ஆகணும் அப்படின்ற உத்வேகம் இந்தியர்களிடையே அதிகமா உருவாச்சு. இப்போ இந்த இன்சிடென்ட்டை அவங்க இங்கிலீஷ்ல பண்ண போறாங்க. Hey, good morning. Do you know the news from London? The Rowlatt Act is implemented from today. Do you know who passed this act? Sir, may Rowlatt the prisoners. Well, do you know the rules? The act says to imprison any person suspected of terrorism. Activists will be imprisoned for 2 years without due trial. Strictly controls the press. It says to arrest without warrant. Accused person will not allowed to know the evidence. They shouldn't participate in any political, educational or religious activities. Okay, are you clear the rules? Yes. Thank you. நெக்ஸ்ட் காந்தி இதுக்காக எதிர்ப்ப டெல்லியில தெரிவிக்கிறாரு. ஸ்டேச்சர் காந்தி disciples. No, can't accept. March 13 at this organization. Please, business will close all shop. To oppose Rowlatt Act. Okay, we do definitely. It's not a Rowlatt Act, it's a black act. We'll gather in Jallianwala Bagh. We oppose the arrest of Vaisakhi leader. We'll show in silent way. Bharat Mata ki Jai. Thank you. இப்படி கீழே வா, வெளியே வா. தள்ளு தள்ளு. Center, face that side children. Face wrong actually round up பண்ணணும். அவங்க round up பண்ணி ஷூட் பண்ற மாதிரி தான். சரியா? Hey, soldiers! Come! கீழே உட்காந்துருங்க. Hey, soldiers! Do you know coffee and amendment? Who told you gather like this? This is an offense. Run at the park and fire. Hey, Fire control is before 10 minutes. hey, escape. fell down ma, fell down. Hey, don't laugh. No seriously. Thank you. Thank you. Thank you. சரி, மறைக்குதா? சரி, ஓகே.
ஸோ நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட், அதாவது தமிழ்ல ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதை ஆங்கிலேயர்களுக்கு அவர்களுடைய சட்ட திட்டங்கள் எதையுமே நாங்க ஃபாலோ பண்ண மாட்டோம், நாங்க அமைதியான முறையில எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் சொன்னதுதான் இந்த நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட். இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. How many brothers and sisters are killed in Amritsar, We show in anger. but in silently. How can we? We shouldn't cooperate with the rules, We should obey the rules. even through the charge the salt tax. What can we do? We can do